டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அணி நடத்தும் பொங்கல் விளையாட்டு விழா. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இளைஞர் அணி நடத்தும் பொங்கல் விளையாட்டு விழா. சேரன் மகாதேவி. கூனியூர் திருவள்ளுவர் தெரு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இளைஞர் அணியினர் நடத்தும் 40வது பொங்கல் விளையாட்டுப் போட்டி 17/1/2026 சனிக்கிழமை மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்பேத்கர் உருவப்படத்திற்கு கூனியூர் ஊராட்சி மன்ற தலைவர் எம். முத்துகிருஷ்ணன், கூனியூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ். சுப்பிரமணியன், டிஎன்இபி மின் ஊழியர் தொழிற்சங்க கூட்டத் தலைவர் பி.வி. ராஜ், எம். முத்தையா மேலக்கூனியூர், தலைவர் எம். மாதவன் ஆகியோர் மாலை அணிவித்து விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர். விழாவை தொடங்கி வைத்தவர்களுக்கு கோவை கே. சரவணன், எல்.ஜி.ஏசி சர்வீஸ் எம். அருண் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள். மேலக்கூனியூர் வி. ஆனந்தராஜ் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்தவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. மாலை 7:30 மணி முதல் 10 மணி வரை பரிசளிப்பு விழாவும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கூனியூர் அதிமுக மாவட்ட இலக்கிய செயலாளர் பி. மாடசாமி, திமுக சேரை ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு, ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி எஸ். பூங்கோதை குமார், டாக்டர் ஜே. ராமசாமி மயோபதி காப்பகம், தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை மாநில தலைமை ஆலோசகர், திமுக சேரை நகர செயலாளர் மணீஷா செல்வராஜ், டிஎன்இபி தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க செயலாளர் எம். மாதவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு. பாஸ்கர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் வி. மாதவன், உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இருளப்பசாமி, மாவட்ட திமுக மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் இசக்கி முத்துப்பாண்டியன் என்ற ஐயப்பன், உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் துணை செயலாளர் ஐஎஸ்ஆர்ஓ ஆர்.டி.கே. இசக்கி முத்துப்பாண்டியன், மேலக்கூனியூர் ஆடிட்டர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் விழாவில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவாக கோவை திரு. கே. சரவணன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். விழாவிற்கு ஒலி அமைத்துக் கொடுத்து சிறப்பித்தவர்கள் வி. கிருஷ்ணன், வெண்மதி சவுண்ட் சர்வீஸ், டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அணி மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தனர். ஆமா இயேசு இது ஆமா அது பெரிய கிருஷ்ணா சின்ன கிருஷ்ணா ஆமா நம்பர் 6 பாப்பா அங்க பாருமா செல்வன் 2வது பரிசு செல்வன் பாப்பா 5 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் ஓட்டப்பந்தயம் 5 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு 3வது பரிசு ஏபிசிடி இங்கே வருகை தந்திருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் நீலப்பசாமி அவர்களையும் திரு இளையராஜா அவர்களையும் சகோதரர் கமல் அவர்களையும் இசைமுத்து அவர்கள் ஐஎஸ்ஆர்ஓ மாறி அவர்கள் முன்னாடி போட்டார்கள். இசைமுத்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். புது உரமா நம்ம இன்னைக்கு இஸ்ரோ நம்ம சயின்டிஸ்ட் வரைவு பண்ணிருக்காங்க. அவர் எங்கன்னா நம்ம சேரமாதி சுண்ணாம்புத்தூர் சேர்ந்தவங்க. நம்மள மாதிரி அரசு பள்ளியில படிச்சு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவரோட கிளாஸ் பட்டுங்கிறது அவரோட எல்லாம் எனக்கு தெரியும். அதாவது நம்மளாம் இன்னைக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு. அவர் படிச்சது எப்படின்னா ஸ்கூலுக்கு போவாரு, ஈவினிங் வந்து டெய்லர் கடையில் வேலை பார்ப்பாரு. ஈவினிங் வந்து ஸ்கூலுக்கு முடிஞ்சா வீட்டுக்கு வந்து டெய்லர் கடையில் வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு படிக்கிற டைம்லாம் காலையில அவர் படிப்பார்.
காலையில அவர் படிப்பாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு போனாரு, ஒரு பாலிடெக்னிக் முடிச்சாரு. அது அவருக்கு ஒரு உதவி பண்ணாரு. அந்த பெரிய மனுஷன் கூட ஏன் பண்ண உதவி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இது உயிரின்பா ஏன்டோட அவர் சொல்லல, அவர் யாரும் உதவி பண்ணாரு. அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. அவரோட நம்பிக்கையை கரெக்டா காப்பாத்தி சங்கர் பாலிடெக்னிக்ல நல்லதுக்கு படிச்சாரு. அப்புறம் நிறைய பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இஸ்ரோக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அதுல கஷ்டப்பட்டு போயிட்டாரு. போஸ்டிங் போட்டாச்சு. கன்ஃபர்மேஷனுக்கு அதுக்கு ஒரு சோதனை வருது. இது யாருக்கு வராது. என்னன்னா அவருடைய தந்தையார் பேர் அறிவிச்சிருப்பாங்க. சட்டமன்ற எல்லாருக்கும் கவர்மெண்ட் அவர் தந்தையார் பேர் வந்து மம்மூது. நம்ம ஹிந்து பேர்ல மம்மூது இருந்தா யாரா இருந்தாலும் இந்த கோட்டால வந்திருக்காங்க, இந்த கோட்டால வந்து யாருக்கும் டவுட் வரும், நிப்பாட்டி வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சார், 1 இயர் போஸ்டிங் வாங்கி 1 இயர் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகல. நம்ம வயசுக்கு தெரியுமா, நம்ம ஸ்டேட்ல தாலுகா வச்சு கலெக்டர் ஆச்சு இழுத்து அடிச்சாங்க. அதில் நானும் எனக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தாப்புல ஒரு வழியா போயாச்சு. சாதாரண டெக்னீஷியனா இருந்தாரு, இன்னைக்கு அவர் சயின்டிஸ்ட், விஞ்ஞானி. நம்ம இஸ்ரோல விஞ்ஞானியா இருக்காரு, அடிமட்டத்துக்கு போனவர். சரிங்களா? அதுபோக இஸ்ரோ சம்பந்தமா வெளிநாட்டு பிரான்ஸ்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு இன்னைக்கும் இஸ்ரோ சம்பந்தமா நிறைய செமினார்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. நமக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு சார். அதனால நார்மலா பேசுறேன். மேல என் கூட உட்காந்துருக்க எல்லா பெரிய தலைவர்களுக்கும், நண்பர்களுக்கும், இங்க உட்காந்துருக்க எல்லா பசங்களுக்கும், சின்ன பசங்களுக்கும், அப்புறம் அந்த பரிசு வாங்க போற எல்லா பசங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அப்புறமா எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ என் நண்பர் சொன்னாரு, அவரும் நானும் ஒன்னா தான் படித்தோம். இங்க பார்க்கும்போது தெரியுது டாக்டர் அம்பேத்கர் அவரு தான் நம்ம தெய்வம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம சமூகத்துல சயின்டிஸ்ட் போஸ்ட்டுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது ஆல்மோஸ்ட் எல்லாம் இருக்கிற டாக்டர் அதை விட கொஞ்சம் அதிகமான போஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கான ஒரு தனி சில பரீட்சைகள்லாம் இருக்கு, எல்லாரும் பண்ணணும். நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, அவர் முதல்ல கேட்டார், நீங்கள் வந்து சும்மா ஏதாவது பேசுங்க அப்படின்ட்டு. நான் எங்கேயும் இது வரைக்கும் பேசுறது கிடையாது. ஸோ முதல் டைம் ஒரு ஸ்டேஜில் அது நம்ம ஊரில் வந்து நம்ம இடத்துல வந்து நின்று பேசும்போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு யாருக்கா தெரியுமா? அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? முதல்ல நம்ம கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். முதல்ல அவர் சொன்னது என்னன்னா கற்பி, அதாவது முதல்ல படிங்க அப்படின்னாரு எல்லாத்தையும். ஸோ நம்ம எல்லாம் நிறைய பேர் நிறைய படிக்கணும். சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, படிப்பீங்களா நல்லா? நானும் உங்களை மாதிரி சுண்ணாம்புலத்தில் இருக்கிற அரசு தொடக்கப்பள்ளியில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கே பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் திருப்பி டிப்ளமோ படித்து ஒரு கம்பெனிக்கு டைரெக்டாக வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் திருப்பி படித்தேன் அங்கேருந்து. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு. டைரெக்டாக வந்து நான் நேராக மற்றவங்க மாதிரி ஏதாவது காசு இருக்கிறவங்கிற மாதிரி படித்து நேராக எக்ஸாம் எழுதி சயின்டிஸ்ட் ஆகி போகலை. கஷ்டப்பட்டு படிச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் போஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா சம்பளம் வரக்கூடிய ஒரு பதவி. அதாவது கெசட்டட் போஸ்ட் அப்படிம்பாங்க. கெசட்டட் போஸ்ட்னா வந்து பெரிய பெரிய சப் கலெக்டர், தாசில்தார், கலெக்டர்ஸு, அப்புறமா வந்து நம்ம ஹெட் மாஸ்டர்ஸ், பெரிய ஸ்கூல் இருக்கிற ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸு, அவங்க மாதிரி அவங்க பச்சை வயசில் கையெழுத்து போடுறாங்க இல்லையா, அதுக்கு கெசட்டட் போஸ்ட் அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி ஒரு பதவி இது. என்னன்னா முதல்ல நம்ம படிக்கணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாதியில் நிறுத்திடுறோம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இளைஞர்களும் உங்கள் பசங்களுக்கு, அது மாதிரி பெற்றோர்களும் வந்து உங்கள் பசங்களுக்கு முதல்ல படிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். எல்லாருமே வந்து எல்லாம் பண்ணணும், எல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஆனால் படிக்கணும். படித்தாதான் நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகே இந்த ஊரில் இப்படி ஒரு வேலை இருக்குது, இப்படி ஒரு மதிப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளுக்கு அது தெரியறதில்லை, எங்கெல்லாம் வேலை இருக்குது, அந்த வேலையோட மதிப்பு என்ன யாருக்கு எதுவும் தெரியறதில்லை. ஸோ நல்லா படிங்க எல்லாரும். ஏன்னா நான் அந்த நிலைமையிலேருந்து வந்தேன். என் நம்பர் அவருக்கு தெரியும். அவரு நான் எல்லாம் ஒன்று 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அவர் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துட்டு வக்கீல் ஆகிட்டு இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து துணைத் தலைவராக இருக்காரு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். அவரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் எடுத்து நிறைய சொன்னார், பட் அவரு சாதாரண ஆள் கிடையாது. முதல்ல அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம சமூகத்தில் வந்து நீங்கள் பேசு அப்படின்னு சொன்னது எனக்கு இந்த ஊர் எனக்கு தெரியும். நான் நிறைய பேருக்கு இந்த பக்கம் வந்திருக்கேன், எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு மறந்து போச்சு, யாரும் தெரியல. அதனால தயவு செஞ்சு இளைஞர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க ரொம்ப அருமையா பண்றீங்க. உண்மையில அவ்வளவு சிறப்பா பண்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பேரு டாக்டர் நற்பணி பண்றோம். எனக்கு இங்க லைப்ரரி இருக்கான்னு தெரியல, இந்த ஊர்ல லைப்ரரி இருக்கா? தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. நீங்க லைப்ரரி பண்ணுங்க. பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது உதவினா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பா நான் உதவி பண்றேன். ஊர்ல வந்து முதல்ல லைப்ரரி இருக்கணும். ஏன்னா அது வந்து கல்வி வந்து மேலும் மேலும் மேம்படுத்தும். அது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய போஸ்ட் நம்ம ஆளுங்களுக்கு தெரியறதில்லை, என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை. நம்ம வந்து 12 படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போகிறோம். எல்லாரும் வந்து சாமானியமாக காலேஜ் போயிட்டு அப்படியே திருப்பி வந்துடும்.
அதோட நிறுத்தக்கூடாது. மேற்கொண்டு படிச்சாதான் வந்து நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெரிய வரும். நம்மளுக்குமே நிறைய தடைகள் வரும். ஓகே, அந்த நிறைய விஷயங்கள்ல தடைகள் வரும்னு வைங்களேன். அந்த தடையெல்லாம் தாண்டி போயிட்டு மேலே வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால படிக்கும் போது எதுலையும் கவனத்தை செலவழிக்காதீங்க. உங்க வேலை படிக்கிறதா. இப்போ மொபைல் ஃபோன் இருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, நெட்ஒர்க் கிடைக்கும் ஃப்ரீயா. அதில் நிறைய படங்கள் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஜாலியாக இருக்காது. தயவு செஞ்சு படிக்கிற அந்த காலேஜ் வரைக்கும் நல்லா படிங்க. படிச்சதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நல்லா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் வேலையில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்குன்னு வந்து அரசாங்கம், மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுமே வந்து நிறைய உதவிகள் பண்ணுது. அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். நம்ம படிக்கும் போது அதெல்லாம் தெரிய வரும். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம், வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும். அதனால் பெரியவங்களும் அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. இளைஞர்கள் தயவு செஞ்சு படிக்கிற பசங்களுக்கு, உங்கள் ஊரில் நல்லா படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இளைஞர்கள் நற்பணி மன்றம் சார்பாக நீங்கள் நிறைய உதவி பண்ணுங்கள். படிப்பு சம்பந்தமாக ஏதாவது உதவி வேணும்னாலும் தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. எனக்கு சுண்ணாம்பு தெருவில் நான் அங்கே தான் இருப்பேன். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த ஊர் பொதுமக்களுக்கும், இளைஞரணி நற்பணி மன்றம் இளைஞர்களுக்கும், எனது நண்பர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இங்கே வேலை கூடியிருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் மிக நன்றி. நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. உங்களை யாராவது ஒருத்தர் படிச்சுனாலும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த அண்ணா அன்னைக்கு வந்து பேசினாரு, அவரை பார்த்து நான் படிச்சு வந்து நாளைக்கு எனக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் சந்தோஷத்தோட முதல் நான் மிக நன்றி. முன்னாள் எப்படி சங்கரலிங்க அவங்க நிதி வாங்கி வெட்டிங் வந்து 5 பில்டிங் அவர் மேக்ஸிமம் படிச்சார். அதனால கிரெடிட் அந்த பங்கு அவருக்கும் உண்டு. அதே மாதிரி அடுத்தடுத்து +2 படிக்கும்போது மாண்பு சட்டமன்ற மனோஜ் பாண்டியன் அவங்க அதிகப்படியான பில்டிங் வந்து நம்ம பேர் ஸ்கூலுக்கு வாங்கி தந்த பெருமை வந்து மாண்பு தெரியும். அதனால அவங்க நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து எங்களுடைய அழைப்பு நம்பர் 1-2 மகிழ்ச்சிதன் பொறுத்தவர்கள் மறைக்காங்க. அடுத்து பின்னாடி பொருத்தப்படுகிறது. அடுத்து PM மாதவன் அவர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியம் பொறியாளர் ஐக்கிய சங்க செயலாளர் திருநெல்வேலி அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. அவர்கள் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பின்னாடி பொருத்தப்படுகிறது. அடுத்து திரு ரமான் தனுஷ்வரி அவர்கள், சேரன் மகாதேவி மேலக்கண்டார்கள் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது. அவர்கள் புதிய பேருந்து நிலையம் பகுதி செயலாளர் திரு கமல் அவர்கள் உரிமை கோயில் ஓட்டுநர் புதிய பேருந்து நிலையம்
One last dance. Okay. மிகவும் சிறப்பாக நடனமாடிய மதுரை செல்வங்களுக்கு நன்றி. அடுத்து பரிசளிப்பு விழா. பரிசு ஸ்ரீமதி. அடுத்து 5 வயதுக்கு உட்பட்ட அடுத்து நீளத்தில் உள்ளே பொறுக்குதல் சிறுவர்கள் சிறுமிகள். நீளத்தில் உள்ளே பொறுக்குதல் சிறுமிகள். முதல் நீளத்தில் உள்ளே பொறுக்குதல் சிறுவர்கள். முதல் பரிசு திரும்பி அடுத்து பரிசிலை வழங்குபவர் முதல் பரிசு கோகுல். அடுத்து சிறுவர்கள் பகிர்ந்து அளித்த சிறுவர்கள். அடுத்து முறுக்கு கடித்தல் சிறுவர்கள். சுரேஷ்குமார் முதல் பரிசு. 2வது பரிசு. அடுத்து பரிசுகளை வழங்குபவர் திரு. அடுத்து புற்றில் தண்ணீர் நிரப்புதல் பூண்டா சிவன்யா. அடுத்து புற்றியில் தண்ணீர் நிரப்புதல் 3வது பரிசு டேனியல். பாரதி மலர் உட்பட்ட பெண்கள் முதல் பரிசு ஜெயந்தி. சார்ந்து உட்பட்ட பெண்கள் ஓட்டப்பந்தயம். 20 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான ஓட்டப்பந்தயம். அடுத்து பரிசுகளை ஆண்கள் பரிசு நமது கூலியூர் சரண்யா. வட்டத்தில் உள்ளே பொறுக்குதல் ஆண்கள். முதல் பரிசு பாரதி. அடுத்து நீளத்தில் உள்ளே பொறுக்குதல் பெண்கள். சரண்யா கற்பகம். பிரேமா. அடுத்து பரிசுகளை வழங்க ஜெயந்தி. அடுத்து பாடி யாருமா ஜெயந்தி. அடுத்து சாப்பாடு வந்து பெண்கள். முதல் பரிசு கற்பகம். ஆண்கள். அடுத்து ஆண்கள் சாப்பாடு பதியம். முதல் பரிசு சிவா. 2வது வீடு சுற்றுதல் பெண்கள். 2வது பரிசு லட்சுமி. அடுத்து மீன் போடுதல். நன்றி.
கோலப்பட்டி சாரதி சுமையா பிரேமா. அடுத்து 3வது ஓட்ட பந்தயம் சாரதி ஜெயந்தி. முதல் பரிசு அடுத்த கலை நிகழ்ச்சி. அடுத்த கலை நிகழ்ச்சிமா என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் திரு முத்துப்பாண்டி என்ற பிரபு அவர்கள், ஒன்றிய செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் மகாதேவி அவர்களே வருக வருக என்று அடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் திரு அடுத்து எங்களுடைய அழைப்பை வருகை தந்திருக்கும் திரு சித்துமுத்து பாண்டியன் என்ற ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நள்ளிரவு விடிய மட்டும் குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையானது. நம்ம சொத்து கேக்குதா? நம்ம சொத்து அல்லா அல்லா மானம் கிட்ட போல. அடுத்து திரு மாதவன் அவர்கள். அடுத்து இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சி பிரமுகர்களையும், வருகை தந்திருந்த பொதுமக்களையும், நண்பர்களையும், தம்பிகளையும், தங்கைகளையும் அனைவரையும் வரவேற்று எங்களுடைய பொன்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். 40 ஆண்டுகளாக இதே போன்ற ஒரு விழாக்களை இதே போன்ற அமைப்பு மூலமாக நடத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அது எங்களை போன்றவர்களுக்கு அது நன்றாக தெரியும். இன்றைக்கு 40 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இடைவிடாமல் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரை 3வது தலைமுறையாக இளைஞர்களெல்லாம் ஈடுபட்டு ஆண்டுதோறும் இப்படிப்பட்ட விழாவினை
எந்த வருடமும் விடாமல் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தாங்க கூப்பிட்டு அது ஹலோ ஹலோ மாதா பிரியமா லட்சணா லட்சணா மாரியம்மா லட்சணா மாரியம்மா சரண்யா சரண்யா சுபைதா பார்வதி 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 அவர்கள் சரி திரும்பி திரும்பி வருமா அடுத்து பரிசுகளை வழங்குபவர் திரு பரிசுகளை வழங்குபவர் திரு எஸ் சுப்பிரமணியன் அவர்கள், துணைத் தலைவர் ஊராட்சி. இங்க பாரு இந்த பக்கம் திரும்பி பாருப்பா. இரண்டாவது பரிசு ஆகாசனி, முதல் பரிசு மூந்தனி. அடுத்து பரிசுகளை வழங்குபவர் திரு மாதவன் அவர்கள், ஆனவர்கள். பெண்கள் கைவிரித்தல் போட்டி இப்ப அடுத்த ஒரு கலை நிகழ்ச்சி யார் ஆடுறா? கார்த்திகா. சேர்ந்தல்ல அடுத்து முறுக்கு கழித்தல், சிறுவர்கள் முறுக்கு கழித்தல். சுதன்குமார் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு மதன்குமார். முறுக்கு கழித்தல் அவன்கிட்ட கொடுத்துருங்க. அடுத்து 3 கால் ஓட்டம் சரவணன் சிவா. ரெண்டு பேர். இரண்டாவது பரிசு மகேஷ் ஹரி லாவண்யா.
அடுத்து மெழுகுவர்த்தி பற்ற வைத்தல் ஆண்கள் செல்வன் அஸ்வின். அடுத்து கொக்கோ இங்க பாருங்க. ஜெயந்தி சிகி. அடுத்து ஊசி நூல் கொடுத்தல் பெண்கள். முதல் பரிசு பானு, இரண்டாம் பரிசு நந்தினி. மெழுகுவர்த்தி அணையாமல் கொண்டு செல்லுதல் பெண்கள். பரிசு கொடுக்கப்படுகிறது. அடுத்து பெண்கள் கண்ணை மூடி பலன் உடைத்தல். இரண்டாவது பரிசு திரும்பி நின்றுங்கண்ணா கொஞ்சம். ஓகே. போன வருஷம் ஜானாகி இருந்தது. மாப்பிள்ளை கண்ணாடி வேணும். சரி வாங்க ஏறுங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க. மாப்பிள்ளை தள்ளி தான் இருப்பாராம், ஒட்டி இருக்க மாட்டாராம். மாப்பிள்ளை யாருமா? நல்லா இருக்காரு மாப்பிள்ளை. சரி வாங்க. சரி பொண்ணை வர சொல்லுங்கம்மா. பொண்ணை விட பொண்ணோட அம்மா தான் நல்லா இருக்கா. பொண்ணு வர சொல்லுங்க. மின்னல் கொடி வாமா மின்னல். நல்லா இருக்குமா? பொறுத்தவரை வேற ஒரு கவலை அங்க போய் மைக்கு கொண்டு விசிலிக்கும். பொண்ணு குடியவே மாட்டோம்மா. ஏம்மா உன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? ஏம்மா நான் பொண்ணு சரியா பாக்கலாமா? வர சொல்லுங்க. பொண்ணு நல்ல மின்னல் கொடி வாமா மின்னல். என்ன பொண்ணு மின்னல் மாதிரி ஓடுது? பொண்ணு பார்க்கவே இல்லையா நீங்க? ஏம்மா இப்போ பாத்தியா? பொண்ணை பார்க்கல. பொண்ணோட பார்க்கலப்பா. மின்னல்லாம் ஓடி வருது, மின்னல்லாம் அங்க ஓடுது. அதனால நீ பாத்தியா? நல்லா அம்மா நான் பார்க்கலம்மா. பொண்ணு இன்னொரு திருப்பு வர சொல்லுங்க. மின்னல் கொடி வாமா மின்னல். பொண்ணை பாத்துக்கோங்கம்மா. இதான் என்னுடைய பொண்ணு, பாத்துக்கோங்க. ஆமா பொண்ணோட அம்மா கலர் தான் பொண்ணு என்ன கருப்பா இருக்கு? அவ வந்து அவங்க அப்பா கலரு. அதனால அப்பா இருக்கும்.
அப்பா கருப்பா சந்தேகம். எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பார்க்க அழகா இருக்கா. ரொம்ப யோக்கிய. என் பிள்ளைங்க ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுமா. குடியா பீடியா சிகரெட்டா தண்ணியா தம்மா எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே அந்த பொண்ணை நீங்க கொடுக்கலாம். என் பிள்ளைய கண்கலங்காம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும். இல்ல ஒரு நிமிஷம். ஒரு பழக்கலான மனவளை சொல்லாதா? சரி, மாப்பிள்ளை என்ன வேலை பார்த்தாங்க? எல்லாரும் உட்கார்ந்துட்டு நட்டம் நின்று வேலை பார்ப்பாங்கம்மா. என் பிள்ளை படுத்துக்கிட்டே வேலை பார்க்கும். நீ உட்காந்துட்டு பாப்பில படுத்துட்டு வேலை பார்ப்பில? அப்படி படுத்துக்கிட்டு என்னமா வேலை? இல்லை டயரை கலத்துறது, ஓடுறதை பிடிக்கிறது, அதில் மாற்றுறது எல்லாம் வந்து வேலைக்காம பார்க்கணும். ஒரு வாட்டி ஓட சொல்லுங்க டயரை பிடிக்கிறதுக்கு. இப்போ எப்படிமா ஓட சொல்லுவீங்க? டயர் இல்லாத நேரத்தில் ஓட சொன்னா எப்படிமா ஓடும்? அதெல்லாம் டயர் இருக்குது. உங்க பையனை ஓட சொல்லுங்க. மெக்கானிக்கல் வேலை சொல்ல மாட்டது புடுங்குனது இல்லையா? மெக்கானிக்கல் வேலை பார்க்கணும். மெக்கானிக்கல் வேலை தானே பார்க்காரு. சரி சரிம்மா சரி. நீங்க உங்க பொண்ணுக்கு என் பையனை இவ்வளவு விசாரிக்கீங்க. என் பொண்ணுக்கு நீங்க என் பையனுக்கு உங்க பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க, என்ன ரொக்கம் கொடுப்பீங்க, என்ன சீராட்டு கொடுப்பீங்க? அம்மா என் பொண்ணு தங்கமா வளர்க்கணும். என் பொண்ணை மாதிரி இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே கிடையாது. என் பொண்ணு அவ்வளோ அழகு. நல்லா பாடுவா, நல்லா டான்ஸ் ஆடுவா. உங்களுக்கு சீரியஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். நகை எவ்வளோ நகை போடணுமோ அது நாங்கள் போட்டுறோம். ஆனால் என் பிள்ளை கண்கலங்கமாக வச்சு காப்பாற்றணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம்மா. என் பிள்ளை மாதிரி நான் பார்த்துக்கிடுவேன். மருமகளம்மா மக மாதிரி. உங்க மகளை நான் இப்படி கண்கள்ல விட மாட்டேன். அதனால நீங்க கவலைப்படாம என் பிள்ளைக்கு கொடுக்கலாம். சரிம்மா, அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். எப்பா வா வைக்க எந்திரிப்பா. அனுப்பி வைக்கம்மா. என் பிள்ளைய நீ கண்கலமா வச்சு காப்பாற்றணும். சரிம்மா, என் பொண்ணுக்கு சீர்வரிசை நான் என்ன கொடுக்கணும் அதை நான் கொண்டு வரேம்மா. சரிம்மா கொண்டு வாங்க. உங்களால ஏன் நீங்க கொண்டு வாங்க. ஹலோ, பாட்டை போடுறதுன்னா ஒரு ஃபுல் பாட்டை போடுறேன். இந்த ஓட்டை கட்டலாமா? என் பிள்ளைக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வரேம்மா. இப்போ கழுத்துல படுக்க செயின் வேணா போனேன். என் பிள்ளைக்கு சீர்வரிசை நிறைய நான் கொடுத்துட்டேன். நல்லா கொடுத்துருக்கேன். அதனால என் பிள்ளைய கண்களை வச்சு காப்பாத்துங்க. நம்ம வந்தல நம்ம வீட்டுல ஏக்கா பேச்சமாக்கா மருமா என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? உங்கபடி என்னெல்லாம்க்கா கொண்டு வந்தா? பேட்டரி போச்சு. ஒயரை கொடுங்க. இங்க பின்னாடி என் பிள்ளை வெளியே போயிருக்க வேண்டாம், உள்ள வந்தவொடனே அதை சொல்லுவா. உங்க அம்மா இப்படி பக்கத்துல காட்டுட்டே அவளா சொன்னா. நான் சொன்னேன் என்கிட்ட கேட்கும் போது அம்மா அவங்களுக்கு எவ்வளவு கொண்டு வரணும்.
உங்களால ஏண்டதான் கொண்டு வாங்க நான் சொன்னேன். அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் காரணமா கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் என்ன சொல்ல, அதனால நான் யாருக்கும் உனக்கு கூட கொடுக்க முடியாது பக்கத்து வீட்டுக்காரிக்கு. நீ எதுவும் நினைச்சுக்கிடாதா அப்படியா? சரியா? நீங்க தானே ஒண்ணு வேண்டாம் பொண்ணு மட்டும் வேண்டாம்னே இப்போ அது இல்லை இது இல்லை இல்லையா? புத்தி கொண்டு கொண்டு மாட்டேன். நீ வந்து கேட்டதுனாலதானே நான் உன்கிட்ட சொன்னேன். அதையும் நீ எழுத போனது நீ அதை குறைய கேட்டன்னு நீ என்கிட்ட சொல்லுத. நீ தான் வந்து கேட்க பொங்க பொடி வந்துச்சா என்ன வந்துச்சு என்ன கணக்கு பாரு. உன் கூறு புழுவுக்கு போதுமா? இந்த கணக்கு பாருங்க. என்ன கணக்கு பாரு. இதுதான் கொண்டு வந்திருக்கான். வேற இடத்த கொண்டு வந்திருக்கான். நான் சொன்னதுனால கொண்டு வந்திருக்கான். சொல்லணுமா? ஐயா தாயே உங்க மாமியா என்னை பத்தி எப்படான்னு சொன்னாலே ஒண்ணுமே கொண்டு வரலையா? அவசியமே விட்டவா உங்க அம்மா சொன்னாங்க. ஒண்ணுமே வேண்டாம் பொண்ணு சோத்துல நான் வேலையை விட்டுதுங்க. வரட்டும் பூரி சாப்பிடாங்க. ஏமா அந்த பக்கம் மாப்பிள்ள பாயசத்துல ஒரு விஷத்தை ஊற்றி கொடுத்துரு. பாயசத்தை போடுறதுக்கு எனக்கு விஷம் போட தெரியாதாக்கா? தேனு அப்படின்னு ஊற்றிரு. அப்பதான் சொல்ல மாட்டேன். வீட்டு வழி அவ்வளோ ஆட்டாம விட மாட்டாங்க. மாப்பிள்ளை எப்பவும் பார்த்தாலும் அமைதியா தான் இருக்காரு. யோக்கிய பேரா இருப்பானா? ஏமா ஏமா என்னம்மா செய்த? ஏமா ரொம்ப வெளியில இருந்து களைப்பா ஒரு காப்பி தண்ணி போட்டுதாயம்மா. காப்பி தண்ணி போட்டு தரேன். உன் கொண்டாடிட்டு போய் கேளு. ஏமா அவகிட்ட எனித்தமா போய் கேட்க நீ போட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்தே குடிப்போம். உட்காந்து நம்ம அப்பா பாரு மிச்சர் தின்னுக்கிட்டே இருக்காரு. நம்மளும் அதை காப்பி அந்த மிச்சர்ல 2 எடுத்து அவர் பார்க்கவே முடியப்படுக்கு. மிச்சர் தான் ஏப்பா பாத்திரம் போயிட்டு தின்னுப்பா. அடி பாவி. ஏ மின்னல் மின்னல் மணி மின்னல் மணி என்னம்மா ஒரு காப்பி தண்ணி காப்பி போடுதாயம்மா? அத்தை அம்மையிட்ட கேட்டேன். உங்ககிட்ட கேட்டுக்கான்னு கேட்டாவா? ஒரு காப்பி போடுதாயே? காப்பியும் கிடையாது கீப்பியும் கிடையாது. உங்க அம்மையிட்ட போய் கேட்போம். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அப்படி என்ன சொன்னா? ஒண்ணுமே வேண்டாம் தானே சொன்னா. ஏமா அம்மா பக்கத்து வீட்டுக்கார சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏமா நீ என்னமா சொன்ன? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பக்கத்து கூட சும்மா இருக்க முடியாதோ? இப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். மாப்பிள்ளை காப்பினா ரொம்ப பிடிக்கும். ஏப்பா நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணுமே சொல்ல. அவன் நான் சும்மா இருக்க மாட்டேன். யார்கிட்ட வந்து கேட்கா உன் மருமகளுக்கு தலை கல்யாணம் முடிஞ்சிச்சு, புதுசா தலை பொங்க பொடி வந்துச்சு, அதுக்கு நீ என்ன தந்தா யாரை தந்தான்னு யாரை வந்து கேட்டான். அதனால நான் அதுக்கு சொன்னேன். ஏமா நான் ஒடியா எப்போ வாயை மூடிட்டு அப்பா எப்படி மிச்சம் தின்னுட்டு இருக்காரு. நீ சத்த கிடக்க வாயை மூடிட்டு இருக்க. அத்தை அந்த வீட்டுல தண்ணி விடாது. ஏமா நான் இப்படி சும்மா தடவை இருக்கு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணி என்ன அவட்ட பக்கத்து வீட்டுக்கார்ட்டெல்லாம் சொல்லாத. இதுதான் உன் பொண்டாட்டிய பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. நீ என்ன சண்டைக்கு வர? மலர்மணி நீ அழாத. மின்னல் நீ அழாத. நீ அழாத. நான் போயிட்டு வந்து அவங்க எங்க அம்மையும் ஒரு சண்டை போடு. சண்டை என்ன நீ என்ன உங்க அம்மா ஒண்ணு நீ நம்ம 2 பேரும் வீட்டுல உங்க அம்மா இருக்கு. யார் இருக்கு முடிவு பண்ணு. நான் இருக்கவே மாட்டேன். உங்க அம்மா ரொம்ப மோசமான பொண்ணு. ஏமா அப்படி சொல்லாத. எங்க அம்மையும் வேணும் நீனும் வேணும். நான் வேணா என் கூட வந்து உங்க அம்மா வேணா நீங்க நான் எங்க அம்மா விட்டு போயிடுறேன். அவன் தான் இல்லம்மா நான் வெளியில போயிட்டு. நீ நல்ல மனுஷனா நீ செவனி உங்க அப்பா மாதிரி மிச்சம் இருக்குன்னா திரும்பி இல்லைன்னா வீட்டு விட்டு நீனும் வெளியே போ நானும் கேட்கப்போ. இல்ல ஏம்மா கொஞ்ச நேரம் இரு நான் வாரேன். அடிக்க வேண்டாம். அதாம அடிக்கணப்பா. நாவா அடிக்கும். இங்க திரும்பியே பேசுங்க. இவ்வளவு கதை நடக்கு. அப்பனை பாரு எப்படி